பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. சிறுகுலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுவே, அவர் சன்னதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுவே, அவர் சந்நிதி காண்கையிலே. அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசுவின் மகிமைமிக்க இக்காட்சி திருத்தலத்திற்கு இந்த சிறப்பான யூபிலி ஆண்டின் சிறப்பு யூபிலி திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று இத்திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புதர் குழந்தை இயேசு யூபிலி திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. இத்திருப்பலியை உலகெங்கிலும் உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகள் இத்திருப்பலி வழியாக பங்கெடுக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலியிலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுகிறோம். இந்த யூபிலி திருத்தலத்தினுடைய நிறைப்பேறு பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக சிறப்பாக இந்த பலியிலே நாங்கள் மன்றாடுகிறோம். திருப்பலியிலே பங்கெடுத்து சிறப்பிக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசு நல்ல உடல் உள்ள சுகத்தாலும் நம் வாழ்விற்கு தேவையான எல்லாவித வரங்களாலும் இப்புதிய ஆண்டின் ஆசீராலும் சிறப்பாக ஆசிர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக வழி நடத்துவாராக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று இறை மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்துகின்றார். அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறிதவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கின்றார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக
பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார். மேலும் யாவரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரு என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்ப வைகரை கரு உயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின்
உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18 முதல் 22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, புதிய ஆண்டு முதல் மாதம் 3ஆம் திங்கள் நற்கருணை வழிபாட்டிலே பங்கேற்க குழுமி வந்திருக்கின்றோம். புதிய ஆண்டின் முதல் மாதம் என்பதால என்னவோ இன்றைய வாசகங்கள் நீங்கள் அனைவரும் புதிய மதுவை போல இருக்க வேண்டும், புதிய துணியை போல இருக்க வேண்டும் என்று புதிய வாழ்வை பற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துவதை இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டின. புதிய தோற்பைகள், புதிய மது, நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்க வேண்டும். எது புதிது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது பழைய துணி. ஒருவன் ஒரு கன்னத்தை காட்டினால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுவது என்பது புதிய துணி. அதிகாரம் செலுத்தி அடிமைப்படுத்துவது பழைய துணி. பணி செய்து தொண்டு ஆற்றுவது புதிய துணி. பகைவரை வெறுத்து கொலை செய்வது பழைய துணி. பகைவரை மறந்து மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகி புதிய வாழ்வை பேணுவது புதிய துணி. அன்புக்குரியவர்களே, பழைய துணியோடு
புதிய துணியை ஒட்டு போடக்கூடாது என்பது இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே வலியுறுத்தி சொல்கின்ற அடிநாத கொள்கை. மாண்புயர் என்ற கீதத்தை நாம் அனைவர் பாடுகிறோம் அல்லவா? புனித தாமஸ் அக்வீனாஸ் என்ற புனிதர் இயற்றிய பாடல் அது. அதில் என்ன பாடுகிறோம்? பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக என்று கூறுகிறோம், பாடுகிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்க வேண்டும் என்பதிலே நம்மை விட இறைமகன் இயேசுவுக்கு அதிக அக்கறை. எனவே இந்த புதிய ஆண்டிலே முதல் திங்களிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எவ்வாறு இந்த புதிய வாழ்வை மேற்கொள்வது, புதிய துணியை அணிந்து கொள்வது. புத்தாண்டு என்றவுடனே உடை அணிந்திருப்போம். புதிய உடை அணிந்து மகிழ்ச்சியோடு இருந்திருப்போம். அது புத்தாண்டினுடைய முதல் நாளோடு முடிந்துவிடக்கூடாது. அது தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்ட புதிய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் அடிகளார் கூறுவார். அதே போல ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சகோதரரே, இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று கூறுவார். ஆக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இவ்வாறு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், பழையதை களைந்து வாழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பங்கிலே புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. பங்கு தந்தை சொன்னார், புத்தாண்டினுடைய முழுமையான மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று ஒரு அருட்தந்தை ஒருவரை அழைத்து, அவரை உங்களுக்காகவே அழைத்திருக்கிறேன், அவர் இந்த டிசம்பர் மாதம் இறுதி நாளிலே மாலையிலிருந்து இரவு 10 மணி வரை உங்களுக்காக இருப்பார் என்று அறிவிப்பு கொடுத்தார். ஒரு குடிகார கணவன் அவருடைய மனைவி சொன்னார், ஏங்க பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கிறதற்கு தந்தை அருட்தந்தை ஒருவரை அழைத்திருக்கிறார், நம்ம கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணுங்க, அப்படியாவது நினைச்சு பாருங்க, போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க என்று அவர் கூறினார். மனைவி கூறினார், அப்படியாவது அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறுமை என்று. அவர் சொன்னார், உனக்கு தெரியாது, சாமியாருக்கு அது வேலை, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம நல்லா மகிழ்ச்சியோடு இருந்தாலே போதும் என்று அவர் மழுப்பினார். இருப்பினும் அந்த மனைவியினுடைய குடைச்சல் தாங்காமல் ஆலயத்துக்கு வந்து விட்டார். ஆனால் பாவ சங்கீர்த்தனம் செய்யலை. அங்கெங்கேயும் போயிட்டு இரவு திருப்பலியிலும் நன்மை வாங்கி விட்டார். அப்போ இடையில் அவர் இருந்த பொழுது பக்கத்தை கேட்டார், பாவ சங்கீர்த்தனம் செஞ்சீங்களா, எவ்வளவு நாளாச்சு? 15 வருஷம் ஆச்சு சாமி என்று அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார். வழக்கமாக வெட்கப்படுவோம், அல்லது 15 வருஷம் ஆச்சு சாமி என்று சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து விட்டார். ஆனால் பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை, நன்மை வாங்கிட்டார். மறுநாள் அந்த புத்தாண்டு களை கட்டியது. அவரோ சில மணி நேரங்கள் கழித்து அங்கே ஆலயத்துக்கு முன்பாக வந்து ரொம்ப பக்தியுள்ளவர்கள் போல படுத்து கிடந்தார். அவரை யாருமே எழுப்ப முடியலை. அங்கங்கே போட்டியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் மாலையில் தான் அவர் எழுப்ப முடிந்தது. அந்த அளவுக்கு மட்டையாகி கிடந்தார். ஆக அவர் தன்னுடைய குடிப்பழக்கத்தை விட்டுவிடுவதற்கு மனது இல்லை. ஆனால் நற்கருடைய ஆண்டவரை கையிலே ஏந்த வேண்டும், நற்கருடைய ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், அது வந்தால் போதும் என்று எண்ணினார். ஆக பழைய துணியோடு புதிய துணியை ஒட்டு போட்டால் என்ன ஆகும்? புதிய துணி கிழிந்துவிடும். இவருடைய வாழ்க்கை கந்தலா போச்சு. புத்தாண்டு வருவது வழக்கமாக குடிப்பதற்கு மேலாகவே அதிகமாக குடித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை முறையைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கரங்களிலே நற்கருடைய ஏந்திவிட்டால் போதாது, மாறாக நம்முடைய உள்ளங்களில் அல்லவா நற்கருடைய ஆண்டவர் குடிகொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே புனித செபஸ்தியாருடைய விழாவையும் திரு அவை எண்ணி பார்க்கிறது. அவர்
இயேசுவை போல 33 ஆண்டுகள் வாழ்ந்தவர். பிரான்சிலே பிறந்தவர். ஆனால் இராணுவத்திலே இருந்த ஆர்வத்தால் அவர் மிலானுக்கு வருகின்றார். 256ஆம் ஆண்டு பிறந்தவர். 283ஆம் ஆண்டு அவர் இராணுவத்திலே சேர்கின்றார். அதன் பிறகு அவருடைய இருந்த அந்த திறமையை பார்த்து தியோக்லேசியன் என்ற மன்னன் தன்னுடைய சொந்த மெய் காப்பாளராக அவரை தேர்ந்து கொள்கின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? மெய்காப்பாளராக இருந்தாலும் அவர் புதிதாக மனமாறிய கிறிஸ்தவர்களுக்கும் துன்புறுத்தப்படுபவர்களுக்கும் ஆதரவாக இருக்கின்றார். சிறைக்கு சென்று அங்கே துன்புறுத்தப்படுபவர்களை சந்தித்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினார். ஆனால் 3 ஆண்டுகள் தான். அதற்குள்ளே வெளுத்து விட்டது சாயம். என்ன? தியோக்லேசியன் மன்னனுக்கு தெரிந்து விட்டது. ஆகா, இவர் கிறிஸ்தவர் என்று தெரிய வந்தவுடனே அவரை கொல்ல சொல்கின்றார். அம்புகளால் எய்து செத்து விட்டார் என்று செல்கிறார்கள். பிறகு மறுபடியும் வந்து மன்னன் முன்பாகவே தோன்றி நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். அங்கே அவர் முன்பாகவே அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்வால் அவருடைய பெயரால் இன்று நடக்கிற புதுமைகளும் அறிகுறிகளும் எண்ணற்றவை. ஆக இவர் என்ன செய்தார்? அன்புக்குரியவர்களே, அந்த மன்னனுடைய படையிலே இருந்தார். மெய் காப்பாளராக அவருக்கு சொந்த அவருடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்கிற அந்த படைத்தலைவர்களுள் அவர்களுக்கு தலைவராக இருந்தார். ஆனால் அவருடைய உள்ளம் புதிதாக இருந்தது. விட்டுக் கொடுக்கவில்லை, விசுவாசத்தில் தளரவில்லை. மாறாக தளர்ந்தவர்களுக்கு அவர் ஊக்கம் கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவருடைய மனப்பாங்கு இயேசுவுக்காக வாழ வேண்டும், அவருக்கு சான்று பகர வேண்டும் என்று அவர் மிகவும் அடிநாதமாக உறுதியாக இருந்ததால் இந்த படைக்காவலராக இருக்கலாம் அல்லது அரண்மனையில் இருக்கலாம், அவையெல்லாம் அவரை சற்றும் பழுதடைய செய்யவில்லை, சோர்வடைய செய்யவில்லை. மாறாக அவர் புதிய இயல்படி இருந்தால் ஊக்கத்தோடு செயல்பட்டார். இயேசுவை போல 33 ஆண்டுகள் தான் அவரும். சொல்ல போனால் 3 ஆண்டு படிகள் தான் அவரும். அந்த தியோக்லேசியன் மன்னன் 283ஆம் ஆண்டு பார்க்கின்றார். 286ஆம் ஆண்டு செய்தி வருகிறது. உடனடியாக ஜனவரி மாதத்திலே, அடுத்த மாதத்திலே அவர் இறக்கின்றார். அன்புக்குரியவர்களே, புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல் எல்லாம் பழையதுதான். ஆனால் நம்முடைய இயல்பு புதிதாக இருக்கிற பொழுது, நம்முடைய மனம் புதிதாக இருக்கிற பொழுது இறைவன் இயேசுவுக்காக சான்று பகர சற்றும் தளர மாட்டோம். இன்றைய நற்செய்தியில் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவருடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்ற ஒரு குறைபாடு. ஆக இப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் தன்னுடைய அந்த வாழ்க்கையை புதிதாக்க வேண்டும், அந்த புதிய வாழ்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். தன்னுடைய சீடர்களை சும்மா விடுவாரா? ஆனால் யோவானின் சீடர்களோ வெறுமனே நோன்பு இருந்தால் போதும், தன்னை மட்டும் கவனித்துக் கொண்டால் போதும், தன்னை மட்டும் புதிதாகிக் கொண்டால் போதும் என்று இருந்த பொழுது, இயேசுவோ எளியோர் அவர்கள் நலம் பெற வேண்டும், ஏழைகள் அவர்கள் விடுதலை பெற வேண்டும், சிறைப்பட்டோர் அவர்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்று அடுத்தவரை பற்றி எண்ணுகின்ற நோன்பாக அவருடைய நோக்கு, அவருடைய நோன்பானது புதிய நோக்கம் பெற்றிருந்தது. அதை வள்ளுவர் எப்படி கூறுவார்? எது சிறந்த நோன்பு என்று கூறுவார்? பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை, அதுதான் சிறந்த நோன்பு என்று அவர் கூறுவார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பு என்று கூறுகிற பொழுது ஆண்டவர் அதன் வழியாக என்னுடைய சீடர்கள் உங்களை விட மிகவும் வலுவாக, மிகவும் ஊக்கமாக அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இந்த நோன்பினுடைய கனிகளை வழங்கக்கூடியவர்கள் என்பதற்காகத்தான் மணமகனோடு இருக்கிற பொழுது அவள் நோன்பு இருக்க தேவையில்லை என்று கூறினார். எனவே அதன் பிறகு பார்க்கிறோம், சீடர் ஒவ்வொருவரும், திருத்தூதர் ஒவ்வொருவரும் அவர்கள் நோன்பிருந்து அறிவிக்க பறந்து செல்கிறார்கள். ஊக்கத்தோடு தம்முடைய வாழ்க்கையை அவருக்காக உயிரை கொடுத்து அறிவிக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த நாட்களிலே நாமும் எவ்வாறு இந்த புதிய மனநிலையை பெற்று வாழ்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். புதிய மனப்பாங்கு இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி தங்கும், நம்முடைய குடும்பத்திலே அமைதி பிறக்கும். அதுதான் புதுமை, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையான நிறைவை கொடுக்கும். எனவே இந்த நாட்களிலே நாம் இறை இயேசுவினுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு நம்முடைய
மனப்பாங்கை புதிதாக்கிக் கொள்ள, நம்முடைய இயல்பை புதிதாக்கிக் கொள்ள இறை வார்த்தையே எம்மை தொட்டு எம்முடைய இதயத்தில் நீரே உம்முடைய வார்த்தையால் மனம் மாற்றி எம்மை உமக்கு உகந்தவராக மாற்றியருளும் இறைவா என்று கேட்டு தொடர்ந்து இப்பலியிலே பங்கேற்போம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய இயல்பை அணிந்து கொண்டு புதிய துணியை அணிகிற பொழுது எழுகிற மகிழ்ச்சியை உள்ளத்திலே நாம் ஏற்று வாழ்வதற்காக நமக்காகவும் நாட்டிற்காகவும் திரு அவைக்காகவும் நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். எழுந்து நிற்போம். அன்பு இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உமது தூய ஆவியாரால் நிரப்பிடவும், உமது ஆவியாரின் வழிகாட்டுதலால் தளராது தடைகளை கடந்து நற்செய்தி பணி செய்யவும் தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உடல் மனநலம் குன்றியோருக்கு நற்சுகமும், எம் குடும்பங்களில் உமது அன்பும் அமைதியும் நிலவவும், குழந்தைகள் இறைஞானத்திலும் கல்வியிலும் சிறந்திடவும், இளைஞர்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுபட்டு பொறுப்பான வாழ்வு வாழவும், படிப்பிற்கேற்ற நல் வேலைவாய்ப்பை பெற்றிடவும், கைம்பெண்கள் முதியோர் அனாதைகளுக்கு நீரே அடைக்கலமாகவும் அன்னை தந்தையாகவும் இருந்து அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இவ்வாலயத்தில் கூடி ஜெபிக்கின்ற குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் நல்ல உடல், நல்ல சுகம் தந்து பாதுகாக்கவும், குறிப்பாக ஒவ்வொருவரின் உள்ளங்களில் உள்ள மன்றாட்டுகளை ஏற்று அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக சிறப்பாக நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் நல்ல உடல் சுகத்தாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் நிறைத்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, என்னை புதிதாக்கும் என்று நமக்காக நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையிலே மௌனமாக வேண்டுவோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாக எங்களுக்கு வழங்குகிற எல்லாம் வல்ல பரமனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய வாழ்விலும் நம்பிக்கை வைத்து எடுத்து உரைத்த இந்த மன்றாட்டுக்களை இரக்கத்துடன் செவி சாய்த்திரளும். இவற்றை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டுமென்று தயவோடு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். எதையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அளிக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமாண்டவர் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட விளம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை ஆயர் பிரான்சிஸ், எங்கள் தல திரு அவையின் திருத்தூது நிர்வாகி அந்தோணி சாமி சபரிமுத்து, எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், யாரும் இணையாத ஆன்மாக்களையும் உத்தரை செலுத்த ஆன்மாக்களையும் மாசற்ற குழந்தைகளையும் இறைவா இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்திலே உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு நீதியும் அன்பும் உண்மையும் இரக்கமும்
நம் வழியாக இம்மண்ணில் பரவச் செய்ய தேவையான புதிய மன இயல்பை மனப்பாகை நாம் பெற்றுக்கொள்ள தந்தையாம் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதிய இயல்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டதால் மனக்கசப்புகள் வெறுப்புகள் அனைத்தையும் புறம் வைத்து ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின்
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். புதிய இயல்பையும் புதிய வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள மகிழ்வோடு நம் வீட்டில் குடிகொள்ள வருகிற இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புதிய மனப்பாங்கு கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.